மொபைல் மூலம் வந்து இப்போ நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் அது ரிஜெக்ட் ஆயிடுது. ஆரண்டே தெரியும் அந்த அண்ணா வந்து ரோட்ல விழுந்து கிடக்குறார். தங்கம் வானப்பா, தெல்ல ஊட்டி வானப்பா. என்னண்டா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா அந்த இடத்துல வந்து அந்த பிரச்சனையை எப்படியாச்சும் நான் தட்டி கேட்கணும் என்றதான் அவனோட எண்ணம். பொது பிரச்சனைக்காக போய் தான் மாட்டிக்கொண்டு இன்றைக்கு ஜெயிலில் இருக்கிற நிலைமை கொண்டு வந்திருக்கு. நீங்க உங்க கடவுளாண்டு தாங்கடமான் அவரை கொண்டு சேர்த்தவர் உங்களோட இடத்துல. இங்க கடவுளாண்டோட தாங்கடமானும் வந்தவர். எதிர்வரும் இந்த வியாழக்கிழமை வரைக்கும் வந்து பதிவேற்றம் செஞ்சு ஒரு 4 மணி நேரத்திலே எனக்கு போலீஸால கால் வந்துட்டு உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து உடனே போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படின்ற மாதிரி வந்து அனுஷன் சொல்லியிருந்தவன் என்கிட்ட வந்து. வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, உண்மையிலே வந்து இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து நீங்கள் நிறைய சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லி சொன்னால் அனுஷாண்ட சேனல்லையாக இருக்கட்டும், நீங்கள் காணொலிகள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு பொது பிரச்சனைக்காக போய் தான் மாட்டிக்கொண்டு இன்றைக்கு ஜெயிலில் இருக்கிற நிலைமை கொண்டு வந்திருக்கு. ஸோ உண்மையாக வந்து அந்த பிரச்சனை சம்மந்தமாக முதல்லேருந்து ஆரம்பிப்போம். தெரியும் உங்களுக்கு ரதியம்மா கதைக்கிற நிலைமையில் ஒருத்தரும் இல்லை, ஆனால் இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு சப்போர்ட்டுக்காக வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த காணொலியை வந்து பதிவேற்றம் செய்கிறோம். ஏன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே வந்து நிறைய சேனல்களில் இந்த வீடியோக்கள் எடுத்து போட்டதை நான் பார்த்துருக்கேன். அனுஷான் ஆரம்பத்தில் இங்கே வந்து போய்க்குள்ளே எனக்கு எடுத்து சொன்னவன். நான் அன்றைக்கும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்க்குள்ளேயும் வந்து என்னை கூப்பிட்டுவன் வர சொல்லி போகிறதுக்கு. ஸோ நான் வேறு ஒரு அளவில் இருந்தால வந்து போயிடாத நிலைமையாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நிறைய சோசியல் மீடியாவில் வந்து நிறைய விமர்சனங்கள், நிறைய இதுகள் வந்து போட்டுக்கொண்டிருக்காங்க. ஆனால் எந்தளவு உண்மைத்தன்மைன்றதை வந்து அது ரதிய மாவட்ட கட்டளவு இல்லை. ஸோ என்னோட கதைச்சிருந்தேன் நினச்சேன். நான் பார்க்குறது மூலம் தான் உண்மையிலே வந்து அது வழியில் வந்து சரியாக போய் சேரும். ஸோ அதுக்காக தான் இந்த காணொலி. நிறைய பேசிட்டு இருக்காங்க, விஷயத்துக்குள்ளே போவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரம்பத்தில் அனுஷாண்ட சேனலில், வாய்ஸ் ஆஃப் அனுஷான் சேனலில் வந்து ஒரு காணொலி ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாழைச்சேனை ஹாஸ்பிட்டலில் வந்து ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு போய்களை வந்து அங்கே டாக்டர்ஸ்மா சரியாக நடந்து கொள்ளலை என்றதுக்காக வந்து அதை ஒரு காணொலியாக எடுத்து வந்து பதிவேற்றம் செஞ்சு அதுக்கப்புறமா வந்து டாக்டர்ஸ்மாரால் வாழைச்சேனை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்றைக்கு வந்து அனுஷான் போலீஸில் இருக்கிறான், அதாவது ஜெயிலில் வந்து இருக்கிறான், தடுத்து வைக்கப்பட்டிருக்கு. வந்து கோர்ட்ஸில் ஆஜர்படுத்தும் வரைக்கும் வந்து அவங்களோட கஸ்டடியில் வந்து இருக்கணும். ஜெயில் பிரச்சனை வந்து உண்மையிலே எங்களோட சேனலுக்கும் நிறைய வந்திருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஆரம்பத்துலேருந்து. நாங்களும் போன வருஷம் இதே டைம் வந்து பிரகலாதன் ஜெயிலில் இருக்கிறான். இதே டைம் சரியாக பிரகலாதன் ஜெயிலில் இருக்கிறான். எங்களுக்கும் அதுக்கப்புறமா வந்து இந்த வருஷம் அனுஷான் ஜெயிலில் இருக்கிறான். இது என்ன இதுக்கு நடக்குதுன்னு சொல்லி உண்மையிலே வந்து தெரியலை. ஸோ பிரச்சனை சம்மந்தமாக ஷோர்ட்டாக நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், எனக்கு அனுஷான் சொல்லியிருந்தது அன்றைக்கு வீடியோ அப்லோட் பண்ணி போட்டு எனக்கு அன்றைக்கு பின்னேரம் வந்து கோல் எடுத்திருந்தவன். அப்போ என்ன சொல்லியிருந்தவன்னு சொல்லி சொன்னால், கொழும்புலேருந்து வந்து கொண்டிருந்த வச்சு அப்போ இடையில் வரைக்குள்ளே வந்து புனான காட்டுக்குள்ளே வச்சேன். புனான காட்டுக்குள்ளே வந்து ஒருத்தங்களை வந்து ஆக்சிடென்ட் பட்டு விழுந்து கிடந்தவங்க. அப்போ நான் ஓடி போய் வந்து அவங்கள பார்த்து நான் அப்போ சீரியஸாக இருக்கிற நிலைமையில் இருக்கக்குள்ள வந்து நான் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தேன். அப்போ அந்த அண்ணாவுக்கு வந்து மூக்கால் பிளட் வந்த மாதிரியும் கடுமையாக இயலாத மாதிரியும் இருந்தவர். அப்போ கொண்டு போய் உடனே வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்து நான் ஆரம்பிக்கலை. அப்போ நானும் சொன்னேன். அப்போ அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிது. அது சம்மந்தமான காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்களுக்கு வந்து நான் சின்ன துண்டை வந்து ஆட் பண்ணுறேன். இப்படியான வைத்திய அதிகாரிகள் உண்மையிலே கடமைக்கு தேவையா? ஓகே, நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்களா அந்த காணொலி நடந்தது. இதான் மஜ்ஜி நடந்தது. நான் அதை வந்து என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியலை. எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ இல்லை வேறு என்ன செய்கிறோன்னு சொல்லி தெரியலை. எந்த கையில் இருக்கிறது ஒன்று மீடியா தான். இப்படி ஒரு பிரச்சனையை சம்மந்தமாக நான் அதை வழியில் எடுத்து போடணுன்றதுக்காக வந்து நான் அந்த வீடியோ வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டேன்.
பதிவேற்றம் செஞ்சு ஒரு 4 மணி தேதியிலே எனக்கு போலீஸால் கால் வந்துட்டு உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து உடனே போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படின்ற மாதிரி வந்து அனுஷன் சொல்லியிருந்தவன் என்கிட்ட வந்து. உண்மையாக வந்து நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன் போனவரை தான் எங்களுக்கே தெரியும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது மீடியா சம்மந்தமான மீடியாவுக்குன்னு சொல்லி ஒரு வரையறை இருக்குது, இந்த காணொலி அப்லோட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது வந்து. ஆனால் நாங்கள் இந்த யூடியூப் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மீடியான்றதை தாண்டி வந்து ஒரு எங்களை ஒரு தனி முயற்சின்றதுக்காக வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் நாங்கள் அப்படி எடுத்து அப்லோட் பண்ணிடுவோம். அதான் எங்களோட இது. ஸோ அந்த இதை அடிப்படையாக கொண்டு ஒன்றையுமே யோசிக்காமல் நாங்கள் அந்த வீடியோ வந்து நாங்களும் போன தடவை இந்த பிரச்சனைக்காக நாங்களும் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இப்போயும் அவனும் அப்லோட் பண்ணியிருந்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வச்சுக்கொண்டு பார்க்குற நிறைய பேர் வந்து அனுஷான்லையும் தப்பு இருக்குது, அண்ட் சம்டைம் டாக்டர்லையும் பிள்ளை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து போட்டிருந்தவங்க. ஆனால் இப்போ அனுஷான் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்கிறது எது மூலம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், வைத்தியசாலையில் ட்ரீட்மெண்ட் வழங்கி கொண்டிருக்கைகளை வந்து இடையூறு விளைவிச்சதாக தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டாக்டர்மார் வந்து அப்படி தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ரதியமாக. அது மூலம் தான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாக நான் வந்து ரதியமாக சந்திக்கக்குள்ள வந்து ரதியமாக கோயில் இருந்தவ இப்போயும் வந்து தெரியும் உங்களுக்கு யாராச்சும் திடீரெண்டு இங்கே தெரிஞ்சவன் வந்து திடீரெண்டு ஜெயிலில் அவங்க அடைச்சி வச்சுருந்தா எப்படி இருக்குது மனதில்லைன்னு சொல்லி கடைசி அவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு போனவன் தம்பி என்னாரு, நாம் அம்மா போய் நான் வரக்குள்ள உனக்கு கவரிக்கிறதுக்கு சாமம் வாங்கி தருவோம் அம்மா இந்த போன ஒரு வீடு திரும்பலம்மான். நாங்கள் இங்கே அடுப்பும் கூட பற்ற வைக்கல, வாசலும் கூட கூட்டல, எங்கட நெல்லி அப்படியே கிடந்து அடையுது. நான் விதைக்கல, அப்படி நெல்லெல்லாம் கிடந்து அடையுது. இந்த மகனுக்கு தண்டனை கொடுத்த அனுபவிக்கணும். நான் டாக்டராக இருந்திருப்பேன், நான் அந்த உளுந்தவர் தான் நான் முதலிடம் பார்த்திருப்பேன்மான், நான் குணப்படுத்திருப்பேன். முதல்ல அடிவட்டாளத்தை நான் புணப்படுத்திருப்பேன். நானும் இந்த பிரச்சனைக்கு அப்புறமா வந்து நிறைய பார்த்தேன். நான் வந்து அதாவது என்னென்னா ஏன் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கல உடனே அப்படின்லாம் கையில் வந்து நிறைய சொல்லியிருந்தவங்க. என்னென்னா ஆக்சிடென்ட் பட்டு வரவங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம், நர்ஸ் ட்ரீட்மெண்ட் தொடங்கின பிறகு தான் டாக்டர் தொடங்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தவங்க. ஸோ என்ன உண்மையிலே வந்து இது சம்மந்தமாக எங்களுக்கு தெரியாது டீட்டெயில். அப்போ அனுஷான் கேட்கைக்குள்ளே அதை அந்த டாக்டர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கலாம், நாங்கள் இதை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம் தம்பி, நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்லியிருந்தா அவனை என்ன பொறுத்த வரைக்கும் வெளியில் போயிருப்பான். ஆனால் அவங்க கதைச்ச விதம் வந்து எந்த அளவுக்கு சரியென்று சொல்லி எனக்கு தெரியலை. அதுக்கான ஆதாரபூர்வமாக வந்து அந்த காணொளி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலே அதை தன்மையாக சொல்லியிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது. சம்டைம் அவங்களுக்கும் எதுவும் பேர்சனல் பிரச்சனையாக இருக்கலாம், அதால் வந்து இப்படியான பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஏன் அந்த வீடியோவில் வந்து அந்த முகத்தை வந்து ப்ளர் பண்ணி காட்டியிருந்தான்டா உண்மையிலே எங்களுக்கும் போனதில் அந்த பிரச்சனை வந்த ஒரு தான் தெரியும். உண்மையிலே வந்து யார் அனுமதியும் இல்லாமல் நம்ம வீடியோ செய்யலாம், அதை ஆதாரமாக காட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி, ஆனால் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்யலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் ஒரு போஸ்ட் ஒன்று நான் இப்போ இங்கே வந்திருக்கீங்களா தான் பார்த்தேன். நான் வந்து என்ன போட்டிருந்தவங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் போஸ்ட்டை நான் அப்படி ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்க. விளம்பர பிரியன் விளையாட்டு விபத்து ஏற்பட்ட இடத்தில் இருந்து அந்த காணொளி ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டுள்ளது, எனவே திட்டமிட்டு எடுக்கப்பட்டு இருக்கலாம், நல்ல எண்ணம் என்று இருந்தால் அந்த காணொலி எடுத்திருப்பாரா அப்படின்ற மாதிரி வந்து அந்த வீடியோ போட்டிருந்தவங்க. அப்போ நான் இதை அனுஷான்ட்ட கேட்டேன், நீ ஏன் அந்த வீடியோ எடுத்து நீ சண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா எடுத்து நீ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். அப்போ என்ன சொல்லுவான்டா அனுஷான் வந்து, இல்லை மச்சி நான் திடீரெண்டு தான் இப்படி ஆக்சிடென்ட் கேஸை நான் பார்த்தேன், நான் அவர் ஆக்சிடென்ட் விழுந்து வந்தது. அப்போ நான் அவரை தூக்கிட்டு போய் இப்படி ஆக்சிடென்ட் பட்டுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க, யாரும் வந்து நம்ப மாட்டாங்க. அதுலேருந்து தான் நான் அந்த இடத்துல இருந்தே நான் வீடியோ எடுத்து நான் வந்து இப்படி ஆக்சிடென்ட் பட்டு கிடக்குறாங்க இதுதான் ப்ரூஃப்னு சொல்லி நான் அதை ப்ரூஃபாக அப்படி வீடியோ நான் எடுத்து கொண்டு போனேன். நான் ஏன்டா நாங்கள் மீடியா செய்கிறாங்க எதுவாக இருந்தாலும் காணொலி பண்ணுவோம் வந்து அதை அப்லோட் பண்ணுற நோக்கத்தில் நான் எடுக்கலை, அதை ஆராய்ச்சி போலீஸோ இல்லை டாக்டர்ஸ் மாரோ கேட்டால் வந்து காட்டலாம்ன்றதுக்காக தான் நான் எடுத்து போனேன். கடைசியில் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் நான் அதை தூக்கி அப்படி அப்லோட் பண்ணினான்ன்ற மாதிரி வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். உண்மையிலே தெரியும் அனுஷானை பற்றியோ இல்லை எங்களை பற்றியோ நாங்கள் எல்லாம் வந்து ஒரே டீமை தான் ஆரம்பத்தில் வந்து செயற்பட்டு வந்து நாங்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு உதவி செய்யணும் அப்படி இப்படி இருக்கணும்ன்ற எண்ணம் தான் எங்களுக்கு. உண்மையிலே இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க சில பேர் வந்து உதவியால் வந்து கொள்ளையடிச்சிட்டாங்களா அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியலை கொள்ளையடிச்சோ என்னன்னு சொல்லி. ஆனால் அனுஷானை பொறுத்த வரைக்கும் வந்து யார் இப்போ நாங்கள் ரோட்டால் சும்மா போய் கொண்டு இருந்தாலும் யார் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் ரோட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாலும் உடனே இறங்கி அந்த இடத்துல நாங்கள் அதை பார்த்து உதவி செஞ்சுட்டு தான் போவோம், எங்களோட காசுலேயோ வேறு காசுலேயோ. இப்போ கூட நீங்கள் ரீசெண்டாக டைமாக பார்த்துருப்பீங்க, அவன் அந்த ட்ராவல்ஸ் அண்ட் வேலை ஆரம்பிச்சதில் வந்து சொல்லியிருந்தவன் இலவசமாக இத்தனை ஊருக்கு வந்து நான் அந்த ப்ளஸ் இதுக்கு வந்து நான் என் வாகனத்தை விட போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்தளவுக்கு யார் செயற்படுவான்னு சொல்லி தெரியாது என்ன அதிகமாக.
இந்த தங்க மாட்ட சொல்ற நீ உதவி செஞ்சாலும் இதா செய்யணுமான் உனக்கு உதவி செய்ய போனாலும் நன்மை விளையிறல்லம்மா தீமா விளையிறம்மான் நீ சும்மா அம்மா நான் உதவி செஞ்சாதாம்மா நீ நல்லா இருப்பா மற்றவருக்கு உதவி செஞ்சாதாம்மா நீ நல்லா இருப்பா நான் ஒரு தடவை அதுங்க கடை நான் இது செஞ்ச மாதிரி தானா இது செய்வேன் அம்மா நான் அப்படிதான் அம்மா எனக்கு மனதில் இது ஏற்பட்டுதோ அதை தான் செய்வேன் அம்மான்ட்டு சரியான கவலைப்பட்டு கதைப்பாரு. இந்த பிரச்சனை சம்பந்தமா வந்து உங்களோட என்ன கதைச்சவன் வந்து என்ன சொன்னோம்? தம்பி என்னோட கதைக்கு இல்லையா இந்த பிரச்சனை சம்பந்தமா எப்படி ஒன்றுமே போன் கதைக்கு போலீஸ் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிடுறான்னு சொல்லி சொன்னோம். போலீஸ் கூப்பிடுறாங்கண்டி என்ன போயிட்டு அதுக்கப்புறமா தம்பிக்கு என்னண்டா போலீஸ் கூப்பிடுறாரண்டா என்ன கதைக்க போறாங்க கோலடக்கன்ற அப்பா மகன் போயிட்டு மகன் சாமான் வாங்கிட்டு வா மகன் நான் கௌரி வீரத்துக்கு பூசைக்கு ரெண்டு எழுவோம்மா நான் வாங்கி தருவோம்மா ரெண்டு எலி போட்டு போன தம்பி வீடு விரும்பல. பார்த்து நீங்களே இந்த நான் பார்க்கல நான் கௌரி ரெண்டுல உண்டு நான் கௌரி காப்பை கட்டி தான் நான் போகணும் இந்த மகனை பார்க்கறதுக்கு. இந்த மகன் நன்மை செய்தவனுக்கு தீமை விளைஞ்சிருக்கு நன்மை செய்தவனுக்கு தீர்மை விளைஞ்சிருக்கு எங்கே நடக்குமா நன்மை செய்தண்ட மகன் தோட்டால போன தம்பி ஆரண்டு தெரியா அங்களுக்கு அந்த பொடியனை தூக்கி கொண்டு மருந்து செய்ய போனதுக்கு பொடியனுக்கு நன்மை இல்லை தீமை தான் விளைஞ்சிருக்கு தீமை. அந்த தீமைக்கு எல்லாம் கடவுள் உங்களுக்கு தருவார். எல்லா பேரும் எடுத்து காய்ச்ச நல்ல செய்கிற தம்பிக்கு இப்படியெல்லாம் கெடுமதி வந்துருக்கேன்ட்டு முடிப்பேன் எடுத்து காய்ச்சமான். சரி உண்மையா வந்து அதான் இப்போ எந்த அளவுக்கு சொல்கிறேன்னு தெரியல. பிரச்சனைகள் எல்லாரும் லைஃப்லேயும் வரலாம் தான் அது எந்த ரூபத்தில் வருதுன்னு சொல்லி தெரியல. இப்போ நிறைய பேர் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்து நான் வந்து அதான் சொன்ன மாதிரி வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லையும் பிள்ளை இருக்குன்னு சொல்கிறாங்க, அனுசாரலையும் பிள்ளை இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லி சொன்னால் ஏன் இந்த வீடியோ எடுத்து பதிவு செய்யணும் உங்களை பப்ளிசிட்டிக்காக தான் நீங்கள் செய்கிறீங்களோ ஒரு நாளும் ஒரு பிரச்சனையை கொண்டு வரீங்களேன்ட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து உண்மையிலே அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இதே பிரச்சனை இருந்து கொண்டு இருக்குது, இதை நீங்கள் தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் காலத்துக்கு முந்தி பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 8-9 மாதத்துக்கு முந்தி வந்து எம்எல்டி பயணம்னு சொல்லி சொன்னதை ஆரம்பித்தவன். அது என்னென்னு சொல்லி சொன்னால் ஆளுநர் கையால் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எடுத்திருந்தவன், நீங்கள் எந்த ஊரில் என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் வெளிக்கொண்டு வரலாம், ஆளுநர் அனுமதியோடு வந்து நீங்கள் அதை பதிவேற்றம் செய்யலாம்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருந்தவங்க. ஸோ அது மூலம் வந்து நிறைய வீடியோ வந்து அவன் எடுத்து போட்டிருந்தவன். ஒரு ஏரியாவில் போய் அப்படி எல்லாம் சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கிற பிரச்சனையை கேட்டு வந்து எடுத்து போட்டிருந்தவன். அது மூலம் வந்து ரீசெண்ட் டைமாக அவன் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா வந்து இந்த ஸ்கூல் வந்து திருத்தப்பட்டது அப்படி இப்படின்னுலாம் வந்து ஆரம்பத்திலே நன்மை நடந்தது. அதுக்கப்புறமா வந்து அந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் எடுத்தவங்கள அவனுக்கு எதிராக வந்து இதுக்கப்புறமா அது தேவையில்லைன்னு சொல்லி அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை விட்டுட்டான். அப்போ இது தேவையில்லைன்னு சொல்லி அப்போ அதே எண்ணத்தோடான் வந்து ஓகே இந்த ஹாஸ்பிட்டலில் இதே பிரச்சனை இருக்குது அவன் அதுக்கப்புறமா வந்து 2-3 அங்கே விசாரிச்சு போட்டு ஓகே இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தான் அப்லோட் பண்ணவன். அப்போ உண்மையிலே அப்லோட் பண்ணிட்டான். அன்றைக்கு பின்னேறமே எடுத்து சொன்னவன் மச்சி உண்மையிலே எனக்கு அவர் ஆரண்டே தெரியா, எனக்கு வரக்குள்ள வந்து நான் ரோட்டில் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் போட்டு கிடக்க நான் பார்த்தேன் நான் இறங்கி. அப்போ அதுக்கப்புறமா வந்து எனக்கு சரி அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லை. இப்போ உண்மையிலே ரோட்டில் உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன பிரச்சனை நடந்தாலுமே வந்து கண்டுக்காம வந்து போயிடுவாங்க. ஆனால் எனக்கு அதை விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்லை. நான் எதுக்கு ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனான். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமா வந்து இப்படி பிரச்சனை நடந்துட்டு டாக்டர்ஸை உண்மையாக நான் சொல்ல போனேன்டா டாக்டர்ஸை வந்து கடவுளண்டா உண்மையில நமக்கு தெரியா யாருன்னு சொல்லி தெரியா சொல்கிறாங்க கடவுள் இருக்குன்னு நம்ம உருவத்தால் பார்த்தது இல்லை, மனசால வந்து பக்திபூர்வமாக வணங்கினா மட்டும்தான் உணர்வோம். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் ஏதாவது நடக்கணும்னு சொல்லி வேண்டி அந்த விஷயம் நடந்தால் ஓகே கடவுள் இதை நடத்தி வச்சுட்டாருன்னு சொல்லி நம்ம வந்து உணர்வோம். ஆனால் உண்மையிலே நேரில் காண்றத யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடவுள்னு சொல்லி டாக்டர்ஸ் மாதிரி தான். அதாவது அம்மா அப்பாக்களுக்கு மேலென்றும் வந்து சொல்லலாம். ஏனெண்டா இப்போ என் அம்மா வந்து ஒரு வருத்தமாக கிடக்குறாவோ இல்லை நான் வந்து வருத்தமாக கிடக்குறான்னு சொல்லி சொன்னால் என் அம்மாவால் என்ன காப்பாற்ற முடியாது. அம்மா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அந்த டாக்டர்ஸ்லாம் முழுசாக நம்பிக்கை வைப்பா இந்த டாக்டரெல்லாம் எனக்கு காப்பாற்ற முடியும்னு சொல்லி. அப்போ உண்மையிலே அதுக்கப்புறமா அந்த டாக்டர் மாதிரி தான் அந்த உயிரை காப்பாற்றுறதா இருந்தாலும் இல்லை அந்த ட்ரீட்மெண்ட் செய்கிறதா இருக்கட்டும் அந்த டாக்டர்ஸ் கையிலான் இருக்குது. அப்போ அதை காப்பாற்றி வந்தால் உண்மையிலே நாங்கள் கையெடுத்து கும்பிட்றோம் டாக்டரை, இந்த மகன்ட உயிரை காப்பாற்றிட்டீங்க உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி. சில டாக்டர்ஸ் மாரும் நாங்களும் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து நிறைய பேரை சந்திச்சிருக்கோம். அதில் டாக்டர்ஸ் மாதிரியும் சந்திச்சிருக்கோம். ஏதோ அவங்களுக்கு நடந்த மாதிரி வந்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அப்படி இருக்கும், தங்களோட பிள்ளைக்கு நடந்தால் அப்படி இருக்கும்ன்ற நினைச்சு கொண்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஆரம்பித்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த மேக்ஸிமம் அவங்களோட எஃபெக்டை போட்டு கண்டிப்பாக வந்து அந்த உயிரை வந்து காப்பாற்றுவாங்க. அது வந்து உண்மையாக அவங்கள
கடவுள்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லி சொன்னால் அவங்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அதுக்கப்புறமா வந்து யார் நம்மளுக்கு பொறுப்பு கூறான்னு சொல்லி தெரியா. ஏன்னா இந்த வருத்தத்துக்கு வந்து மருத்துவம் செய்கிறது சம்மந்தமாக வந்து அவங்கள தான் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் நமக்கு செய்யணும். இப்போ நாங்களும் தான் எவ்வளோ மீடியாவாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம் வந்தேன்னா உடனே வந்து டாக்டர் நம்பி தான் போவேன். அவங்க தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை செய்யணும். அப்போ உண்மையிலே வந்து எனக்கு அவங்க கடவுள் தான். அப்போ அனுஷன் அந்த வீடியோலையும் சொல்கிறான், நாங்கள் உங்களை கடவுளை நம்பி தானே வந்த நாங்கள், நீங்களே என்ன இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லி அவங்க கேட்குறான்னு வந்து எந்த அளவில் நியாயம்னு சொல்லி தெரியல. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான பிரச்சனையாக வந்து அரெஸ்ட் பண்ணலை. இப்போ இந்த எங்களுக்கு வந்த பிரச்சனை எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த வீடியோவை பதிவேற்றம் செஞ்சதுக்கு அப்புறமா வந்து யாரோ ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோல் அடி சொல்லி அதுக்கப்புறமா போலீஸ் போய் டிரெக்டாக அந்த அவங்கள்ட்ட விசாரித்து அதுக்கப்புறமா தான் கேஸ் போட்டது. அது வந்து போலீஸ் ஸ்டேஷனால் நடந்தது. ஆனால் இந்த கேஸ் எப்படி வந்து நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டாக்டர்ஸ் மாரால் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, எங்களோட வேலைக்கு இடையூறு விளைவிச்சு அப்படின்ற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் வழங்கியிருக்காங்களாம். அதுக்குனங்க தான் வந்து அனுஷானை வந்து கைது பண்ணி வச்சிருக்காங்க, அதாவது தடுத்து வச்சிருக்காங்க. அப்போ சனிக்கிழமை இல்லை அந்த வீடியோ அப்லோட் பண்ணி அன்றைக்கு பின்னரையுமே வந்து போலீஸால் வந்து கோல் எடுத்துட்டாங்களாம், உங்களுக்கு இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு வாங்கும் அப்படின்ற மாதிரி வந்து. அப்போ அனுஷான் வந்து கண்டியில் எங்கே நிற்கிறேன். அப்போ சொல்லியிருந்தாலும் நான் கண்டியில் நிற்கிறேன், நான் வந்தோன்னே வாரேன்னு சொல்லி அப்போ சரி என்று வச்சுட்டாங்க. அப்புறம் சனிக்கிழமை சாட்டர்டே வந்து கோல் அடிச்சு சொல்லியிருந்தாங்க, உடனே நீங்கள் 1 மணிக்கு இடையில் வந்து ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி. போக்கில் சொல்லித்தான் மத்திய எனக்கு தெரியாது, நான் போகிறேன், சம்டைம் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுடுவாங்க போல், நீயும் பா போவோம் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவேன், அதாவது சப்போர்ட் போவான்ற மாதிரி வந்து. என்னால் அதை போக முடியாத நிலைமை, ஏண்டா புண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேலையில் இருக்கு. அப்போ அதுக்காக கூப்பிட்டுருந்தவன், என்னால் போக முடியாத நிலைமை. அப்போ வந்து உடனே அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்ப ஒரு லோயர் மூலம் வந்து புனகட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் அது ரிஜெக்ட் ஆகிட்டு எதிர்ப்பு இந்த வியாழக்கிழமை வரைக்கும் வந்து ஜெயிலில் வந்து வச்சுருக்காங்க, அதாவது தடுத்து வச்சுருக்காங்க. வியாழக்கிழமைக்கு பிறகு தான் என்ன நடக்க போகணும்னு சொல்லி, அதாவது வியாழக்கிழமை தான் வந்து கோர்ட்ஸில் வந்து ஆஜர்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா தான் ஸோ என்ன தீர்ப்புன்றது வந்து தெரியும். ஓகே, உண்மையில வந்து கதைக்கிறது எந்த அளவு கிளியராக இருக்குமென்னு சொல்லி விளங்கலை. ஏன்னு சொல்லி சொன்னால் வழியில் வந்து மழை பெஞ்சு கொண்டு இருக்கு. நான் வந்து உள்ளே எடுத்து கொண்டிருக்கேன், மேலே தகர சத்தம் வர கேட்டு கொண்டிருக்கு. ஓகே, உண்மையாக வந்து இப்போ இந்த காணொளி நான் ஏன் பதிவேற்றம் செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், ஸோ உண்மையிலே வந்து இது சம்மந்தமான சட்ட பிரச்சனைகளோ இல்லை இந்த இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வுன்றது வந்து எங்களுக்கு தெரியலை. கோர்ட்ஸுக்கு வந்து போனதுக்கு அப்புறமா தான் தெரியும் உண்மையிலே வந்து என்ன பிரச்சனை என்ன நடக்க போகுன்றது வந்து. ஆனால் எல்லாருக்கும் வந்து இது தெரியணும், அதாவது இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி இப்போதைக்கு ஜெயிலில் தடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக வந்து நான் இந்த காணொலியை வந்து அப்லோட் பண்ணுறேன். உண்மையிலேயே இந்த காணொலியை பார்த்துட்டு யாராச்சும் சப்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் அதில் வந்து ஒரு நம்பர் ஒன்று ஆட் பண்ணுவேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இது சம்மந்தமான வேறு விளக்கங்களை இது வேணும்னு சொல்லி சொன்னாலும் இல்லை உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எதுவும் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து கால் எடுத்து கதைக்கலாம். என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது லைவில் வந்தேனே, சும்மா வந்து இப்போ அவனும் கொழம்பு போயிட்டு வந்தவன் அந்த அதை பார்க்காம விழுந்திருந்தவர் கிடக்கட்டும்னு சொல்லி பார்க்காம அப்படியே விட்டுட்டு வந்திருக்கலாம். இல்லை கூட்டி கொண்டு வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவன் வந்திருந்தாலும் இன்றைக்கு அவன் இந்த ஜெயிலில் இருக்க போகிற நிலைமை வந்திருக்கார். ஸோ உண்மையிலே வந்து இதுதான் இப்படியான சில பிரச்சனைகள் நடக்கக்குள்ள தான் தோன்றது நம்மளும் நம்மட பாடும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கலாம்ன்றது என்ன தெரியுமா. இப்போ நான் அப்படித்தாம்மா யோசிக்கேன், அப்படி போனோடைய தன்ட்ட மகன் இப்போ ஜெயிலில் கிடக்காரு. என்னன்றாம்மா இந்த டாக்டர் அம்மாவுக்கும் நான் உண்மையாக வாழ்த்து சொல்கிறேன்னு, எங்களோட மகனை மீண்டும் நீங்கள் விடணும். உங்களுக்கும் ஒரு தம்பி இருந்தா நீங்கள் உங்கள் கடவுளாண்டு தாங்கிடமான் அவரை கொண்டு சேர்த்தவர் உங்களோட இடத்துல. நீங்கள் கடவுளாண்டோடு தாங்கிடமானும் வந்தவர். எங்களோட மகன் அந்த தீங்கு செய்கிற மகன் இல்லை, நல்ல செய்கிறவர் நாட்டுக்கு. அப்படி பொடியனை நீங்கள் ஜெயிலில் கொண்டு அடைச்சிருக்கல, அதான் மிகவும் கவலையாக இருக்கு எனக்கு. வர்த்தகார பொடியன் கண் பிரச்சனையாக கொழும்பு அங்கஞ்சனை நாங்கள் கொண்டு திரிஞ்சு இந்த இருட்டறைக்கு இருக்க மாட்டார், குளிரும் போகணுமா கண்ணுக்கெல்லாம் நுழம்பு கடியாது, எந்த நேரம் பேன் தான் போகணும் ஆளுக்கு. இப்போ நினைச்சா கவலையாக இருக்கு. போன நாளைக்கு நாங்கள் அடுப்பு கூட மூட்டல்லமான், பாசை கூட்டல் 5 கடை நெல் அப்படி கிடக்கு விதைக்கல்லமான். எங்களோட மாமா இருந்தால் தான் நாங்கள் நெல்லெல்லாம் விதைக்கிறோட அப்படியே கிடக்கு, கவலையாக இருக்கு. இரண்டா உண்மையிலே வந்து இதுவரைக்கும் இந்த ஜெயில் பிரச்சனையோ இல்லை இந்த ஜெயில் வாழ்க்கையோ அல்லாதீங்க வருதுங்க.
ஜெயில் வாழ்க்கையோ இதோ பார்க்கல எங்களோட சேனல் மூலமோ யாருக்குமே இந்த அனுபவங்கள்லாம் இல்லை ஜெயில் வாழ்க்கைன்னு சொல்லி. ஆனால் இந்த ஜூடி போண்ட ஆரம்பிச்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து சில பிரச்சனைகள், சட்ட பிரச்சனை, ஜெயில் பிரச்சனைகள் எல்லாம் வந்து அதுக்கு முகம் கொடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே வந்து அது தெரியலை. இப்போ உண்மையிலே அந்த காணொலியை நீங்கள் பார்த்தவங்க நிறைய பேர் சோசியல் மீடியாவில் எல்லாம் சொல்கிறீங்க உங்களுக்கு எனக்கு தேவையில்லை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு போயிடலாம் வந்து. ஆனால் அனுஷான் வந்து அப்படிப்பட்ட ஆள் இல்லை. என்னென்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த இடத்துல வந்து அந்த பிரச்சனையை எப்படியாச்சும் நான் தட்டி கேட்கணும்ன்றதான் அவனோட எண்ணம். அதான் உண்மை. அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு வந்து ஏதாவது ஒரு நான் உண்மையிலே வந்து நானும் கதைக்கிறது எந்த அளவு சரின்னு சொல்லி தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அனுஷன் வந்து அதை சொல்லிக்குள்ளே டாக்டர் சொல்லிக்கலாம், ஓகே நீங்கள் வெளியில் போகும்போது அதை நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கதைச்சது வந்து பிள்ளை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை சொல்கிறேன் வந்து உண்மையிலே எங்களை தாண்டி படித்து எங்களையும் விட ஒரு கடவுளுக்கு ஒரு ஒரு ரேஞ்சான இடத்துல இருக்கிறீங்க நீங்கள். அப்போ கண்டிப்பாக எங்களை விட வந்து அறிவு வந்து உண்மையிலே இருக்கும். ஸோ அப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லக்குள்ள வந்து நீங்கள் அதை தெளிவுட்டி சொல்லலாம், அது சம்மந்தமாக வந்து கதைக்கலாம். சம்டைம் வந்து இப்போ உண்மையாக தான் சொன்ன மாதிரி உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட் தொடங்க இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போ நீங்கள் சொல்லலாம் அது சம்மந்தமாக நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்லி. சரி ஓகே, உண்மையிலே வந்து சொல்ல முடியாதெல்லாம் நடந்து போயிட்டு. ஆனால் இன்றைக்கு வந்து அவன் ஜெயிலில் இருக்கிறான். வேறு அதிகமாக வந்து அழுது கொண்டு இருக்கிறான். ஒழுங்காக சாப்பிடவும் இல்லை, சமைக்கவும் இல்லை தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போயும் வந்து கோயிலாக தான் தெரியுறா. எங்கட மகன் தகப்பன் இல்லாம 2 வயதுல விட்டு பிரிஞ்சு தகப்பன் வளர்த்த அம்மா அப்பா வந்தாலும் நான் தான் எங்கட மகனுக்கு ஊட்டி வளர்த்த என்ற தங்கம்மன் என்ற தங்கண்ட செல்ல குட்டி தெரியுமா எங்கட மகன ஜனகு காவலால நல்ல நான் கோயிலுக்கு போனவன் காய்க்கலவன் நான் சாமிதான் பாட்டு நட்டவன் ஜெயிலடங்காண்டு என்ன தங்குவான் அப்பா என்ன செல்ல குட்டி வாரப்பா என் அம்மா அப்பா நான் பார்க்குறேன் தங்கம் எங்களுக்கு ஆம்பளை சவர இல்லைம்மா 4 பொம்பளை பிள்ளைன்ற தங்கச்சி வாரு எங்கட வாரண்டா அவனுக்கு உயிர் வாங்க 4 பேரும் அவனுக்குள்ளாரு என்னோட என் தங்கச்சி வாரோண்டி குளர் ஆளு அப்பா என் மனசுக்குள்ளாரப்பா என் தங்கம் வானப்பா என் தெல்ல குட்டி வானப்பா என் தங்கம் நான் கல்லாக்கி தான் இருந்து யோசிட்டம்மா நான் தாவேலையில ஆடுதுவோம்மா என்னம்மா தங்க குட்டி வானப்பா கௌரி விரத்துக்கு சாமான் வாங்கிட்டு வரும் அம்மா நான் போய் வருவேன் எங்கட தங்க குட்டியோட செல்ல குட்டி அம்மா இல்ல நீ எனக்கு ஆறு சொல்றேன் தங்கம் அப்பா என் அம்மா தங்க குட்டி அப்பா அவங்க ஒரு தம்பி சவர இருந்து அவ இடங்கணும்மா டாக்டர்ண்டா கடவுளை அரிக்கணும் கடவுளோடு தரேன்ட்டம்மா ரோட்ல இடத்த தம்பியை கொண்டு சேர்த்தவனா எங்கட விட்டா வேலையை அவன் கொண்டு செய்தவன் அங்க கொண்டு இல்லை. அதான் உண்மையான ஒரு பிரச்சனை என்னண்டா விட்டு வேலை இல்லையாப்பா ரதியமாகவோ இல்லை அவனை சுற்றி இருக்கிற பெண்களுக்கோ ஏதாவது நடந்து கொண்டு போய் இது ஒரு பிரச்சனையாக வந்திருந்தா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே குடும்பத்துக்கு நடந்தேன்னு சொல்லி யாருண்டே தெரியும் அந்த அண்ணா வந்து ரோட்டில் விழுந்து கிடக்கிற ரோட்டில் ஆக்சிடென்ட் பட்டியாக. இப்போ உண்மையாக என்ன போல நானாக இருந்தாலும் கூட ரோட்டில் போய்க்குள்ள ஆள் ஆக்சிடென்ட் பட்டு விழுந்து உயிருக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னா நானும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிடணும். அப்படி ஆச்சும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமான வேலை இருந்தாலும் அந்த இடத்துல அவர் உயிரை காப்பாற்றுறது தான் நம்மளோட முக்கியமான வேலையாக இருக்கும். ஸோ ஆரண்டே தெரியாத ஒருத்தங்களை நாங்கள் தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்குள்ள வந்து அப்போ எங்களோட மனம் என்ன நினைக்கணும்னு சொல்லிச்சோன்னா உடனே அவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றணுமன்றது தான். அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கறது மட்டும் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ட்ரீட்மெண்ட் செய்ய தெரிஞ்சிருந்தால் அவரத்துலேயே ட்ரீட்மெண்ட் செஞ்சிருவான். ஆனால் கொண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து அது டாக்டர்ஸோட கைலான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமா வந்து அது இவ்வளோ பிரச்சனையாக வந்து சேருமென்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. உண்மையிலே வந்து ஒரு தாயாக அவங்களோட கஷ்டம் வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும். ரதியம்மாவோட கவலை நண்பர்களாக எங்கள்கிட்ட கவலையும் தான். இது சம்மந்தமாக நான் அதான் சொன்னேன் வந்து போன வருஷம் இந்த தீபாவளியாக இருக்கட்டும் பிறந்தநாளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பிறலாதனுக்கு ஜெயில் வாழ்க்கை தான், ஜெயிலில் தான் இருந்தவன். அந்த டைம் வந்து எங்களாலையும் வழியில் தீபாவளி கொண்டாட முடியாது, அவனோட பிறந்தநாளை செய்ய முடியாத நிலைமையில் வந்து நாங்கள் வழியில் இருந்தாங்க. அந்த டைம் வந்து எங்களுக்கு எப்படி இருந்தேன்னு சொல்லி தெரியும்.
ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நடந்திருக்கு. ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ வியாழக்கிழமை இப்போ தான் தெரியும் திரும்ப அனுசானுக்கு வந்து என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்க, என்ன பிரச்சனையாக போக போகுதுன்னு சொல்லி. கடவுளை நாங்களும் பண்ணிக்கொள்கிறோம். உண்மையிலே வந்து ஒரு நல்லதாக அமையணும்னு சொல்லி. ஏனெண்டா நீங்கள் பார்த்தா இப்போ ஏன் நான் வீடியோ அரவசர கட் பண்ண சொன்னான்னு சொன்னால் அதை வந்து காட்டுறது எனக்கும் பிடிக்கல. அவரால் ஆள்றது வந்து நான் உண்மையிலே வந்து உண்மைத்தன்மையாக இருக்கணுன்றதுக்காக தான் ரதியம்மாவோட இருந்து இந்த காணொலியை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்டா எல்லாரும் இருந்து நீங்கள் கதைச்சு போட்ட வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறமா வந்து இது இன்னும் நிறைய பேரை போய் சேரணும். அதை தாண்டி வந்து இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த காணொலியை வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதத்துக்குள்ளமாங்கிற வேனெடுத்துறகளை ஒரு ஐயா பாம்பு கறிக்கிற ஐயா கொண்டு விழுந்து அடிபட்டு முழு நரம்பு இதெல்லாம் உடைஞ்சி களுவாஞ்சொடி அதை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்த்தமான் தம்பி ரத்தத்தோட கொண்டு கொண்டு கோயிலில் பட்டெல்லாம் கட்டினவர் என்ற தங்கமான். அதாவது முதலாக அந்த வேனை நீங்கள் அந்த அந்த காணொலியும் பார்த்துருப்பீங்க. முதலாக அந்த வேனை வந்து எடுத்துட்டு அயரோடையும் இல்லை அது வரைக்கும். ஆனால் ஒருத்தவங்க வந்து விழுந்துட்டோ ஏதோ என்ன அந்த ஐயா கொண்டு ரோட்ல விழுந்துட்டு கிடந்தவர் ஒரு தரம் பார்த்து கொண்டு இருக்காங்க, ஒரு தரம் கொண்டு சேர்க்கல. அப்போ ரோட்ல விழுந்து கிடந்த அந்த ஐயாவோட ரத்த காயத்தோட வந்து இருந்தவர். ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த வேனில் தான் ஏற்றி கொண்டு வந்து போனவன். அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இருந்தே இப்போ வரைக்கும் அதே எண்ணம் தான். யாராச்சும் ரோட்டில் விழுந்தாலோ இல்லை நம்மளால் முடிஞ்ச உதவியை வந்து நாங்கள் செய்யணும். அதான் எங்களோட நோக்கம். அதுக்கு நாங்கள் தான் நாங்களும் இந்த காணொலியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து செஞ்சது, இந்த ஹெல்பிங் வீடியோவாக இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளால் வந்து வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ண இல்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இதில் இருக்கிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கப்புறமா வந்து நீங்கள் தான் அந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து வழங்கி நான் போட்ட நம்பருக்கு ஏதாவது இதுக்கான ஒரு தீர்வை காணணும். நான் நினைக்கிறேன் வியாழக்கிழமைக்கு அப்புறம் தான் தெரியும் உண்மையிலே என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி. சம்டைம் இந்த வீடியோ வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்தும் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கலாம், சம்டைம் பார்த்து கொண்டு இருக்கலாம். அவங்களுக்கு நான் சொல்ல போகிறது ஒன்று தான், உண்மையிலே இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா எங்களை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலே வந்து அவனோட சேனல் வாய்ஸ் அப் பண்ணி சேனல்ன்றதும் அந்த எங்களோட சேனல்லையும் போய் பாருங்க. கிட்டத்தட்ட நிறைய குடும்பங்களுக்கு வந்து அதாவது கஷ்ட நிமித்தத்தில் இருக்கிற நிறைய குடும்பங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் வந்து பெற்றுக் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் கேட்கலாம் சில பேர் வந்து உங்கள்ட்ட காசையை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லி. இல்லை, என்ன இருந்தாலும் நாங்கள் ஒரு பாலமாக இருந்தால் அதை செயற்படுத்தி வச்சுருக்கோம். ஸோ அப்போ எங்களுக்கும் அந்த உதவி செய்கிற எண்ணப்பாங்க இருக்குது. அந்த நோக்கத்தோடு தான் அந்த விழுந்து கிடந்த அவரையும் வந்து தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது. மறுபடி வர ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறமா வந்து இப்படி ஒரு பிரச்சனைன்ற வர ஒரு உணர்ச்சி என்ன சொல்கிறது வந்து எப்படியாச்சும் இந்த பிரச்சனை வழியில் கொண்டு வரணுன்றதுக்காக வந்து இந்த காணொலியை வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியலை. உண்மையிலே வந்து முதலாவது அது சரியாக அந்த சட்டத்தின் மூலம் போய் அது பிரச்சனையாக இருந்தால் இப்படி உண்மையிலே இந்த காணொலி பதிவேற்றம் செய்ய முடியாதுன்ற மாதிரி இருந்தால் அதுக்கான தண்டனை வந்து கிடைக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பொதுநலத்தோடு அப்லோட் பண்ணதுன்ற கருத்தில் வச்சுக்கொண்டு அதுக்கான தீர்வை வந்து இந்த காணொலி பார்த்து கொண்டு இருக்கிறவங்க வந்து பெற்று தந்தால் உண்மையிலேயே வந்து சந்தோஷம். நான் சொன்ன மாதிரி தான் டாக்டர்ஸை நம்பி போகிறோம்னு சொல்லி சொன்னால் எங்கள்ட உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு கடவுளாக தான் நினச்சி போகிறோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட முக்கியமான பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இல்லை எங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றாலும் அது அவங்க தான் காப்பாற்றணும் பண்ணி தான் நாங்கள் போலீஸை நாடி போகிறோம். எல்லாருமே வந்து மதிக்கப்படக்கூடியவங்க. அந்த மதிப்பும் இதுவும் வந்து எங்களுக்கு எப்பயும் இருக்கும், அது உண்மை. ஸோ உண்மையாக எங்களால் முடிஞ்சது இந்த பிரச்சனை சம்மந்தமாக வந்து முழு விளக்கத்துடைய காணொலி வந்து நான் இந்த அப்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் யார பிள்ளைன்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல தெரியலை. உண்மையிலே கோர்ட்ஸுக்கு போன பிறகு தான் வந்து அது தெரியும். ஆனால் வந்து இது இந்த காணொலி போட்டதுக்கு அப்புறமா வந்து இது தனிப்பட்ட முறையில் அரெஸ்ட் பண்ணலை. டாக்டர்ஸ் மாரால் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான தீர்வு வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி ஜெயிலில் ஃபுல்லாக அடைச்சி வைக்கல, தடுத்து வச்சுருக்காங்க. அதாவது கோர்ட்ஸுக்கு பாரப்படுத்தும் வரைக்கும் அவரை வந்து தடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நடக்க போகிறது வந்து கோர்ட்ஸில் வர தீர்ப்பு மூலம்தான் தெரியும் என்ன நடக்க போகும்னு சொல்லி. நீங்களும் அதிகமாக வந்து கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் வந்து நல்லதே நடக்கும்னு சொல்லி நினைப்போம். நீதான் நீதி ஏண்டா ஒரு கடவுளா ஐயா, நீதி தீக்கத்தான் இருக்காரு, தீப்பாரு. மகனை பற்றி மிகவும் கவலைப்படுறாங்களுக்கெல்லாம் நன்றி வாழ்த்துக்கள். என்னால் ஒன்றும் கதைக்க முடியல, கதைக்க கொள்ளையில அங்கிட்ட மகன்ட ஞாபகம் தான் வருது. இல்லை எத்தனை நாள் இப்போ போய் அவர் கவலையாக இருக்கு எனக்கு. சனிக்கிழமை
இன்றைக்கு திங்கள், கிட்டத்தட்ட சனி ஞாயிறு திங்கள் இன்னைக்கு 3வது நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது யாருமே உண்மையிலே எல்லாருக்கும் ஆசை இல்லை ஜெயிலில் போய் இருக்கணும், பிரச்சனையை பார்க்கணும்னு சொல்லி. ஆனால் சில பிரச்சனையை தான் சொன்ன வந்து இதுக்கப்புறம் தான் யோசிக்க தோணுது. இப்போ அந்த இடத்துல அவன் வந்து அவர் விழுந்து கிடந்தா என்னன்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு போயிருந்தான்னு சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனை வந்திருக்காரு. அப்படிதான் இருக்கணும்ன்றது வந்து உண்மை தெரியும். என்ன நடந்தாலும் நம்மளோட வேலையை பார்த்து நம்ம போய்கொண்டே இருக்கணும்ன்ற மாதிரி இருக்குது. அதாவது கொஞ்சம் சுயநலமாகவும் செயற்படணும்னு சொல்லி இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு பிறகு தான் வந்து நமக்கும் வந்து ஒரு இது ஒன்று வருது. என்ன தெரியலை உண்மையிலே வந்து. ஸோ நிறைய பேர் வந்து சப்போர்ட்டாக அவனுக்கு கொமாண்டாக இருக்கட்டும் அண்ட் வந்து நேரடியாகவும் சப்போர்ட் வந்து தெரிவிச்சிருந்தீங்க. எல்லாருக்குமே வந்து எந்த சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் இது சம்மந்தமாக நான் ஏதாவது நடந்தாலோ நீ வந்து இதை காணொலியாக பதிவேற்றம் செஞ்சு போடு, ஏண்டா என்ன நேசிக்கிற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி. அப்போ நேற்று முந்தினாவது இல்லாமல் ஒரு அளவில் ஓடித்திரிகள் வந்து என்னால் முடியாமல் இருந்த வீடியோ பதிவேற்றம் செஞ்சு போடுறதுக்கு. ஸோ இன்றைக்கு தான் நான் அந்த காணொலியாக வந்து பதிவேற்றம் செஞ்சுருக்கேன். அதிகமாக கவலைப்படாமல் இருங்கோ, கண்டிப்பாக என்ன நடக்குதோ தான் நடக்கும், எல்லாம் கடவுள் கையில்னு சொல்லி நான் விட்டுட்டு பார்ப்போம். ஸோ வியாழக்கிழமைக்கு அப்புறமா வந்து என்ன நடக்குதுன்றதை வந்து முடிஞ்ச அனுஷன் வந்து அதை காணொலியாக அவங்களுக்கு சொல்லுவான். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதில் அப்டேட்டு நான் வந்து தருவேன் உங்களுக்கு. உண்மையிலே இந்த வீடியோவில் யாரையாச்சும் தப்பாவோ இல்லை உண்மையிலே வந்து எந்த விஷயமும் தெரியாமல் நாங்கள் கதைச்சிருந்தா அதுக்கு வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் உண்மையிலே. ஸோ உண்மையாக இந்த பிரச்சனை சம்மந்தமாக அந்த டாக்டரோ ஆராய்ச்சி இந்த வீடியோ பார்த்து கொண்டு வந்தாலும் ஏதோ ஒரு உஷாரில் ஓகே இப்படி ஒன்று இல்லை தப்பெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அறியாத்தனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி நாங்கள் அந்த காணொலியை அப்லோட் பண்ணால் நீங்கள் நினைச்சுக்கொள்ளுங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக உங்களை முடிஞ்ச அளவு ஆதரவை நீங்கள் தெரிவிங்க. என்ன நடக்குதோ அதுக்கப்புறமா பார்ப்போம். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.